everyone, welcome to today's episode. So இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான் பார்க்க போறீங்க. வெளில கிளம்பிட்டோம். அட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் கழிச்சு வெளி உலகத்துக்கு வந்திருக்கோம். நான் படையப்பா நீலாம்பரி மாதிரி பாருங்க, வெளில வந்தது கண்ணாடி வேற போடுறோம். இல்ல நான் அவனை கூப்பிட போனேன், ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டு வந்தேன். அதுவும் ஏதோ அரைக்குறையா கண்ணு அப்படியே போயிட்டு 5 நாளா ஏதோ இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் அவுட்டே வெளில வரல. ஸோ நாங்களே அப்படியே பசங்களை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிஸியா போச்சு. ஸோ அட் லாஸ்ட் இன்னைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து போயே தீரணும்னு வெளில கூப்பிட்டு வந்திருக்கேன். அதாவது கடைக்கு போனோம், பால் அது இதுன்னு எல்லாம் தீர்ந்துருச்சு. ஸோ போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னா பெர்மிஷன் போட்டுட்டு வந்திருக்காங்க ஈவினிங் 6 மணிக்கு. அது வந்து இந்த ஐடில இருக்க இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் இருக்க சில பேருக்கு இருக்க பிரச்சனை இருக்கு. அதுல வந்து முக்கியமான பிரச்சனை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறவனோட பிரச்சனை இருக்குது. என்னத்த சொல்ல, ஈவினிங் 6 மணி ஆச்சு. இப்பயும் வந்து ஒர்க் பண்ணிட்டு எல்லாம் சம்மர் வந்துருச்சு, வெளில வாக்கிங் போறாங்க, விளையாட போறாங்க. அதுவும் லாஸ்ட் அது என்னவோ தெரியலப்பா, சம்மர்ல தான் எனக்கு ஒர்க் அதிகம் வந்தது. ஆமா, ஃபர்ஸ்ட் இயர் இங்க வந்தப்ப எல்லாரும் கேம்பிங் அரேஞ்ச் பண்ணி குரூப் ட்ரிப்லாம் போலாம் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணாங்க. கரெக்டா ஒர்க் வந்துருச்சு, எங்கேயுமே போக முடியல, வீட்டை விட்டு உட்காந்தாங்க. லாஸ்ட் இயர் குழந்தை பிறக்கிறதுனால நாங்களே போல, சும்மா லோக்கல்ல மட்டும் போயிட்டு இருந்தோம். இந்த வருஷம் கரெக்டா லாங் வீக்கெண்டு எல்லாரும் பிளான் பண்றாங்க, வெளில போய் குரூப்பா எங்கேயாவது போலாம் அது இதுன்னு. பட் லாங் வீக்கெண்ட் தான் டவுன் டைம் கிடைக்கும், சிஸ்டத்தை வந்து பிரிங் டவுன் பண்ணி வேலை செய்ய முடியும். ஸோ அதனால வந்து அதெல்லாம் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்றது? 5 நாள் உள்ளே உட்காந்தா பசங்க என்ன வருது, வெளில கூப்பிட்டு வர முடியல. சின்னவனுக்கு கரெக்டா இருக்கு, லைக் சாப்பாடு கொடுத்துட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ 2 days தான் ஸ்கூலுக்கு போறான். அதுக்கு முன்னாடி 2 days லீவு. 2 பேரையும் கம்ப்ளீட்டா மேனேஜ் பண்ணிக்கிட்டு டைமே இல்லை. எங்கேயாவது தூங்க வச்சுட்டு அந்த டைம்ல உட்காந்தாதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப பிஸியா தான் போயிட்டு இருந்துச்சு 5 நாள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த இனிஷியலா காலேஜ்ல இருந்து ஒர்க் பண்ணல, அப்ப இப்படிதான் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவேன். ஈவன் இப்போ 2012 கூட நான் இந்த மாதிரி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவேன் நிறைய இஷ்யூஸ்க்கு. அந்த மாதிரி ஒர்க் பண்ண வச்சுட்டாங்க ஒரு 5 நாள். எப்படின்னா சாப்பாடு கொண்டு போய் நான் கொடுத்ததே அவங்களுக்கு தெரியல. மார்னிங் தோசை ஊத்தி கொண்டு போய் அவங்க டேபிள்ல வச்சுட்டு வரேன், நான் சாப்பிட்டேனா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் நைட்டு சரி காலையில இருந்து என்னால முடியலன்னு டிஃபனா செஞ்சிருந்தேன். நைட்டு கொஞ்சம் சாதம் வச்சு எல்லாம் செய்யலாம், பசங்களுக்கும் வந்து ஒரு எனக்கு ஃபுல்ஃபில்லா இந்த ரைஸ் கொடுத்தாதான் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லா ஒரு சாப்பாடு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. ஸோ நைட்ல வந்து சாதம் வச்சுட்டேன். அதை எப்ப சாப்பிட்டாங்கன்னே எங்களுக்குலாம் தெரியாது. நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 1:30 வந்து சாப்பிட்டேன். அதான் நாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிடுப்பா நானும் சொல்லி பார்த்தேன். அதை சொல்றது கூட நடப்புற கேப் விடல, அந்த அளவுக்கு வந்து கால் பேசிட்டு இருந்தாங்க. சரி நாங்க அதுக்கு மேல ஒரு 11:30 மணி வரைக்குமே வந்து வெயிட் பண்ணோம். அதுக்கு மேல முடியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு போய் தூங்கிட்டோம் நாங்க. அப்புறம் வந்து சாப்பிட்டுருக்காங்க, எப்ப சாப்பிட்டாங்கன்னே தெரியல. 2 பேரும் அடிக்கிற அடியில ஆட்டோமேட்டிக்கா நைட்டு எனக்கு தூக்கம் வந்தது. அந்த அளவுக்கு வேலை வாங்குறீங்க 2 பேரும். நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஆஹா, 2 பேரும் ஷேர் பண்ணி பண்ணுவோம். நான் வந்து பாத்துப்பேன், ஒண்ணு நீ போய் தோசை ஊத்துவ, நான் கையிலேயே தூக்கி வச்சுக்கிட்டு தோசை ஊத்திட்டு எல்லாம் கையிலேயே தூக்கி. அவன் வந்து இப்ப சின்னவன் எப்படின்னா, நம்ம கிச்சன் போயிட்டு அவரும் கிச்சன் வரணும்ன்றாரு. கொஞ்சம் கீழெல்லாம் கொஞ்சம் டர்ட்டியா இருக்கு, கிளீன் பண்ணல. கீழே விட்டா அந்த பிக் பண்ற ஹேபிட் இப்பதான் வந்திருக்கு. ஏதாவது பிக் பண்ணா அந்த வாயில வச்சுக்கிறது. அதனால பயமா இருக்கு தனியா விடுறதுக்கு. வந்து அழுதுகிட்டே இருக்காரு, கையில தூக்கி வச்சுட்டே வந்து வேலை செய்யற மாதிரி இருக்கு. 2 பேரும் இருந்தோம்னா ஒருத்தவங்க பார்த்துப்போம், ஒருத்தவங்க வேலை செய்வோம், அந்த மாதிரி இருக்கும். பட் எப்படியோ இந்த 5 நாள் வந்து போயிருச்சு. இன்னும் வந்து அவங்க 10 நாள் அப்படிதான் இருக்கும்ன்றாங்க. என்னப்பா அடுத்து 2 weeks அப்படி இருக்கும், அப்புறம் அப்படியே பழகிரும். சம்மர் வந்துருச்சுன்னா இவன் தொல்லை தாங்க முடியல. எதையாவது இம்ப்ளிமெண்டேஷன் அது இதுன்னு கொண்டு வந்துகிட்டு முடியல. பாட்டடோ சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றவங்கலாம் இதான் நிலைமை. ஸோ அவ்வளோதான் கைஸ், 5 நாள் புலம்பல உங்ககிட்ட புலம்பி தீர்த்தாச்சு. சந்தோஷமா? ஆமா, இத பேச கூட டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வந்து கிடுகிடுன்னு ஏதாவது சாப்பிடுற டயத்துலயோ போன் பேசுறது, உள்ளேயோ போன் பேசுறது. கால் வந்துச்சுன்னா திரும்ப கூட்டு வந்துருவேன்னு சொல்லி தான் கூட்டு வந்திருக்கேன். சோ பேட்.
இவ்ளோ பேடா இருக்க கூடாது. இந்த சிக்னலும் அதுக்குன்னு ரொம்ப கொடுமை பண்ணுது. தெருவுக்கு தெரு சிக்னல் வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல ஏமாடா 2 போட்டு நிறுத்தி வைப்பீங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷமா நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து வரோம், நிக்கிறோம், பேசுறோம், அப்படியே இருக்கு. எங்களோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் கடை இங்க இருக்கு. எப்போ திறப்பாங்கன்னு தெரியல. சம்மர்ல மட்டும் தான் வந்து. ஆக்சுவலா நிறைய எங்க சர்ச்சில் இது இந்த மாதிரி பிளேஸ்ல ஐஸ்கிரீம் கடை சின்னதா வச்சிருப்பாங்க. இது ஹோலி கோன்ஸ் இருக்கு பாருங்க, தெரியும். ஹோலி கோன்ஸ் அதோ ஒரு சின்ன ஹட் மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஹோலி கோன்ஸ்னு சூப்பரா இருக்கும் ஐஸ்கிரீம். வெயிட்டிங் ஃபார் சம்மர். யா, இது வந்து சம்மர்ல மட்டும் தான் திறப்பாங்க, ஸ்பெஷல். ஸோ வெயிட்டிங். லாஸ்ட் சம்மர்லாம் வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஷாப்பிங் தான் இப்போ நான் வந்து போகிறேன். எங்கே போகிறேன், என்ன ஷாப் பண்ணுறேன், அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இல்லை வேறு ஏதாவது வந்து ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6 மணிக்கு எப்படி வெயில் அடிக்குது பாருங்க. அந்த ஊரே வந்து நல்லா பச்சை பசேல்னு ஆயிடுச்சு. அது ஏதோ ஆப்பிள் பிளாசம் மாதிரி இருக்கு. செரி பிளாசம் இல்ல, வெள்ளை கலர். ஆமா, இப்போ ஆப்பிள் அதுக்கெல்லாம் போனா ஆப்பிள் பிளாசம் இருக்கும்ல. வெள்ளை கலர் பூவா இருக்கும் ஆப்பிள் பிளாசம். நாங்க வீக்கெண்ட் ஒரு இடத்துக்கு போறோம், அங்க காமிக்கிறோம் ஆப்பிள் பிளாசம் இருந்துச்சுன்னா. சோ ஊரே அப்படியே பச்சை பசேல்னு பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இதுக்காக 2 மாசம் 3 மாசம் இருந்தாலும் அந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்லாம் விழுந்துரும். செப்டம்பர் 2 வரைக்கும் தான் இருந்தாலும் அப்படியே அந்த வின்டர் முடிஞ்சு அப்படி ஒரு பச்சை பசேல்னு பார்க்கும்போது அது ஒரு ஃபீல் தானே. குட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஏரியாவுக்கு வந்தாச்சு. இந்த ஐக்கியா எட்டி பார்க்குறோம், அப்படியே ஏரியாக்குள்ள நுழைவோம். ஸோ வந்தாச்சு நம்ம ஆஸ் யூஷுவல் ஸ்பாட்டு. இந்த காஸ்கோக்கு வரும்போது தான் வந்து தோணும், எங்கடா போறீங்க எல்லாரும், அந்த காமெடி. ஃபுல்லாவே இருக்காங்க. நம்மளே 1 மாசம் கழிச்சு வந்திருக்கோம். மறுபடியும் பார்க்கிங் தேடுற படலத்துக்கு போவோம். எங்கேயுமே காலியா இருக்க மாதிரி கணக்கு தெரியல இந்த சைடு. டைம் நிறைய சம்மர் கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பாருங்க $24. ட்ரெஸ் மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்கு. இந்த மாதிரி டைப்பு. ஒரு நிமிஷம் ஐஷா, இதோ இருக்கு பாருங்க. டோனட். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் வெளில போகலான்னு இருக்கும். அதுக்கும் வந்து கொஞ்சம் சேர்த்து எடுக்கிறதுக்கு பார்த்துட்ருக்கோம். இது ஏதோ புதுசாக இருக்கே, என்னது இது புதுசாக இருக்கு? ஐயோ ஆமாம், ரொம்ப பெருசு. 12.99 ஸ்ட்ராபெரி ஸ்னாப்ஸா. நல்லா தான் இருக்கும் போல, பிஸ்கட் மாதிரி இருக்கும் போல. அவ்வளோ யாரும் சாப்பிட்றது வேண்டாம். எப்போ பாருங்க காஸ்கோவில் வாங்கி வேறு வேஸ்ட் ஆகுது. வேண்டாம், ஸ்வீட் ஓவராக இருக்கும்பா, சாப்பிட முடியாது, திகட்டும், வேண்டாம். ஸோ இது எங்களோட ஃபேவரெட்டு, இது எடுத்திருக்கோம். இருக்கு கேரட் கப் கேக்கு, சூப்பராக இருக்கு, பயங்கர இனிப்பாக இருக்கு. இங்கே ஒருத்தன் சாப்பிட்டுட்டு இருக்கோம் கேரட் கப் கேக்கை. வேண்டாம். ஸோ இங்கே கனடா வந்து மேப்பிள் சிரப் வாங்கினதே இல்லை. ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஹனி நம்ம டியூலிப் போனப்போ வாங்கிட்டு வந்தாச்சு. ஹனி தேவையில்ல. இங்கே வந்துட்டு ஒருத்தன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்கள், ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கான். GoPro ஆஃபரில் இருக்குது, 70 ஆஃப் போட்டிருக்காங்க. GoPro 11. ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. பெருசாக எதுவும் ஷாப் பண்ணல.
இந்த டைம் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த பேன் கேக் மிக்ஸும் மேப்பிள் சிரப்பும் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து சின்னதை எடுத்து ட்ரை பண்ணுவோம். நாங்க எப்பவுமே காஸ்கோல வந்து அப்படியே பெருசா எடுக்க மாட்டோம். இல்ல எங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா, நாங்க ஸ்வீட் யாருமே சாப்பிட மாட்டோமா, அதனால எங்களுக்கு இங்க வாங்குறதுக்கே பயம், வாங்கினா காலி ஆகாதோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் யோசிச்சு வாங்காமலே இருந்தேன். பட் ஸ்கூல் வேற லீவ் விட போறாங்க, காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவதுலாம் செய்யணும். இப்ப ஏதோ ஒரு ஆப்பிள் கொடுத்து அனுப்பிச்சிடுறோம், அப்புறம் ஆப்பிள் அப்படின்றோம். ஸோ அதனால பெருசே வாங்கி போட்டுடலான்ட்டு மேப்பிள் சிரப்பும் பேன் கேக் மிக்ஸும் வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் தான் சொன்னேன்ல வீக்கெண்ட் வந்து வெளில போறோம்னு சொல்லி, அதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்கு ஏதாவது இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி கொஞ்சம் நாங்க எப்போதுமே கார்ல வச்சுப்போம் ஏதாவது வெளில போறோம் அப்படின்னா. ஸோ வந்து ஆக்சுவலா ஒரு லாங் ட்ரிப் யூஎஸ்ல போகும்போது திடீர்னு வந்து அந்த கப் நூடுல்ஸ் தான் நம்மள சேவ் பண்ணுச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் ட்ரிப்பு போயிருந்தோம். அந்த ஊர்ல எல்லாம் நம்ம ஊர் ஃபுட்டே கிடையாது. எப்படி இருந்தாலும் நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு வாரத்துக்கு மேல நம்ம ஊர் ஃபுட்டு எதையாவது சாப்பிட்டாதான் வந்து நமக்கு அந்த ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அந்த சைட்லாம் வந்து அதாவது என்ன சிப்போட்ல கூட கிடையாது. ஆமா, மெக்சிகன் ஃபுட்டும் கிடையாது, நம்ம ஊர் ஃபுட்டும் கிடையாது. கம்ப்ளீட்லி வந்து அமெரிக்கன் ஸ்டைல்ல இருந்துச்சு. எங்க வயாமிங் போகும்போதுல மாண்டானா வயாமிங் அந்த ட்ரிப் போனப்ப. ஸோ அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி கப் நூடுல்ஸ் வந்து வாங்கி வச்சிருவோம். கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வந்து சம்வாட் ரிலேட்டட் டு அவர் ஃபுட் மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் குயிக்கா நம்ம எங்க வேணா ஒரு ஹாட் வாட்டர் வாங்கி ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் பசிக்கும் போது. கிடைக்காதப்ப கரெக்டா மார்னிங் பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் தானே புக் பண்ணுவேன். வந்து கிளம்பும் போது ஒரு ஃபிளாஸ்க்ல வந்து அப்படியே நல்லா எக்ஸ்ட்ரீம் ஹாட் வாட்டர் எடுத்துப்பேன். அதை வச்சு லஞ்சு முடிச்சிருவோம். ஒரு 2-3 நாள் அது மாதிரி சாப்பிட்டோம். அதுல வந்து ஐ திங்க் நம்ம அங்க வால்மார்ட்ல வாங்குவோம்னு நினைக்கிறேன். ஏதோ அந்த ஸ்பைசி நூடுல்ஸ் ஒன்று கிடைக்குமே. ஆமா, நிசின்லாம் கிடையாது, பேர் வேற. எங்களுக்கு பேர் மறந்துருச்சு. பட் அங்க வேற நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது வந்து ஸ்பைசி சிக்கன் ஸ்பைசி. ஆனா அது என்னன்னா நார்மல் டேஸ்ல வீட்ல இருந்தா அது இறங்காது. எனக்காவது ரொம்ப போர் அடிக்கும் போது வீட்ல வந்து ஓகே ஒரு கப் நூடுல்ஸ் சாப்பிடலாமா அப்படின்னு தோணும். பட் அந்த ட்ரிப் அப்பெல்லாம் அதுதான் எங்களுக்கு தெய்வமா இருந்துச்சு. ஸோ இந்த டைம் அப்படிலாம் ஒரு பெரிய ட்ரிப்லாம் நாங்க போல. பட் ஒரு வீக்கெண்ட் கெட் அவுட் மாதிரி போறோம். ஸோ அதுக்கு தான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கப் நூடுல்ஸ் ஸ்நாக்ஸு அதெல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்கோம். தண்ணி ஆல்ரெடி வந்து இருக்கு வீட்டில், அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மெயினாக வந்தது. அப்படியே வீட்டுக்கு தேவையானதும் கொஞ்சம் வந்து செர்ரி தானே, ஆமாம் செர்ரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்கள் ஃபேவரட் செர்ரி பிக்கிங் எப்பப்பா வரும்? இப்போதான் வரும். எல்லாத்தையுமே நான் அந்த ஒரு ஃபார்ம்ல பார்த்துட்டு இருக்கேன். இனிமே எல்லாம் இப்போ ஆப்பிள் பிளாசம்க்கே போகணும்னு நினைச்சேன். அதான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருச்சு. ஐயோ, நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ வீடியோவில் நான் வந்து காமிச்சிருப்பேன். காஸ்கோலையும் கால் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. சாப்பிட்றதுக்குள்ளேயும் வந்து கால் பாருங்க, கார்ல சாப்பிட்டுட்டு இருக்கோம். கார்ல சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நைட்டும் ஃபுல்லா உட்காந்து வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போய் படுக்கணும். நைட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இப்ப நைட்டு 8:30 மணி. என்னமா வெயில் அடிக்குது பாருங்க, சூரியன் மூஞ்சி மேலேயே அடிக்குது. உலகத்தை வந்து வெளிச்சமா பாக்குறதே நல்ல விஷயமா இருக்கு. ஆமா, விண்டர்ல வந்து நமக்கு இந்த டயத்துக்குலாம் அப்படியே கும் இருட்டா இருக்கும். இந்த ஏரியாலாம் எப்படி ஒரு ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே கிடையாது. இப்ப பாருங்க 8:30 மணிக்கு என்னமா வெயில் அடிக்குதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ், அந்த காஸ்கோ வந்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வந்து ரியானை குளிக்க வச்சு எப்படி பக்தி மயமா இருக்காரு பாருங்க, பார்க்கவே அழகா இருக்காரு. இப்படிலாம் செம்ம கியூட்டா இருந்தார். இன்னைக்கு வந்து குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு சாமி கும்பிட்டு பக்தி மயமா இருக்காரு. நரியான இங்க பாருங்க. பாப்பாக்கு லைட் போட்டாச்சு. பாப்பாக்கு லைட் போட்டாச்சு.